இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கிருபையின் நாள். இன்று ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம் மூலம் நம்மோடு பேசுகின்றார். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நாம் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி வாழும் ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த தாக்கமானது பிறருக்கு படிக்கல்லாக இருக்கின்றதா அல்லது தடைக்கல்லாக இருக்கின்றதா? நமது செயல்பாடுகள் நேர்மையாகவும் நமது சிந்தனைகள் உயர்ந்தவையாகவும் இருந்தால் நாம் பிறரில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம். அது அவருடைய வாழ்வில் நேர்மறையாக வாழ தூண்டுகோலாய் அமைகின்றது. அப்பொழுது நாம் அவர்களது வாழ்வு ஒரு படி உயர காரணமாய் அமைகின்றோம். அதாவது நாம் ஒரு படிக்கல். இதற்கு மாறாக நம் செயல்பாடுகள் எதிர்மறையாகவும் நம் சிந்தனைகள் கீழ்த்தரமானவைகளுமாய் இருக்கிறதென்றால் நாம் பிறரில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம். இது நமது வாழ்வு பாதையில் நம்மை கீழே தள்ளுவது மட்டுமல்ல, பிறரையும் தடுக்கி கீழே விழ வைக்கின்றது. அதாவது நாம் ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றோம். நாம் ஒரு தடைக்கல்லாக இருந்தால் நாம் மட்டும் பழிச்சொல்லுக்கு ஆளாவதில்லை, மாறாக நாம் வணங்கும் கடவுளும் பழிச்சொல்லுக்கு ஆளாகின்றார். நாம் பிறர் மீது அன்பு இல்லாமல் ஜப கூட்டங்களுக்கும் தேவாலயங்களுக்கும் செல்லும் பொழுது அதை காணும் மக்கள் நம் கடவுளையும் தவறாக நினைக்கின்றனர். ஆனால் அதேவேளை நமது செயல்கள் பிறருடைய வாழ்க்கைக்கு ஒரு கலங்கரை தீபமாக திகழும் பொழுது நமது கடவுளையும் அவர்கள் போற்றுவார்கள். அப்பொழுது நமது கடவுள் மாட்சிமை அடைவார். அப்படியென்றால் இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். எனது நற்செயலால் நான் பிறரில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவேன். அந்த நேர்மறை தாக்கமானது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற காரணமாய் இருப்பேன் என்று. அவ்வாறு அவர்கள் முன்னேறும் பொழுது இன்னும் பலர் நமது ஒளி தேடி வருவார்கள். நமது நற்செயல்கள் மூலம் நமது விண்ணக தந்தையையும் போற்றி புகழ்வார்கள். இவ்வாறு போற்றப்படும் நமது விண்ணக தந்தை இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமல்லவா? சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கோட்டையும் அரணுமான எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிறருக்கு ஒரு படிக்கல்லாய் அமையக்கூடிய கிருபை தாரும். எங்கள் நற்செயல்கள் மூலம் உமது நாமம் உயர்த்தப்படும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரலும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கிருபையின் நாளாக அமைய OLS ஜபக்குழு சார்பாக என் அன்பின் நல்வாழ்த்துக்கள்.